2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ஆகியோர் அடுத்த மாதம் தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளனர். கிராம கமிட்டி மாநில மாநாட்டை காங்கிரஸ் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அதில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜனவரி 3வது வாரத்தில் அவர் தமிழ்நாடு வருகை தர இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று பிரியங்கா காந்தி பங்கேற்கும் மகளிர் பேரணியை நடத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டமிட்டுள்ளது. இருவரின் பரப்புரைகளை ஒருங்கிணைக்க காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குழுக்களை அமைத்துள்ளார். கிராம கமிட்டி மாநில மாநாட்டை ஒருங்கிணைக்கும் குழுவில் தங்கபாலு, திருநாவுக்கரசர், KS அழகிரி, பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மகளிர் பேரணியை ஒருங்கிணைக்கும் குழுவில் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரின் தமிழ்நாடு வருகை கவனம் பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 7 தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமென இந்து அமைப்பினரால் சர்ச்சை எழுந்த நிலையில் சமீப காலமாக மேலே உள்ள தூண் தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா என விமர்சனங்கள் எழுந்து வந்தன. தமிழக தொல்லியல் துறை இணை இயக்குநர் யதீஷ்குமார் தலைமையில் 7 அதிகாரிகள் 3 மணி நேரமாக மலை உச்சியில் உள்ள தூணில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் ஆய்வுகளில் சேகரிக்கப்பட்ட தகவல்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் தெரிவிப்பதற்காக புறப்பட்டுச் சென்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம், திருப்பரங்குன்றம் தர்கா ஆகிய 3 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்தது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள துறை வாரியான அறைகள் மற்றும் பயன்பாடற்ற பொருட்கள், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் மற்றும் திருப்பரங்குன்றம் தர்கா பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் வெடிபொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்ட தகவல் புரளி என தெரியவந்தது. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மணல் கொள்ளை தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக கனிமவள ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜரான கனிமவள ஆணையர் மோகனிடம் மணல் கொள்ளையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கனிமவள ஆணையர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக கூறினார். மேலும் ஆன்லைன் பதிவு முறை, GPS மூலம் கண்காணிப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக தெரிவித்தார். அபராதம் விதிப்பது மட்டும் போதாது என கூறிய நீதிபதிகள் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டனர். கனிம வளங்கள் நாட்டின் சொத்து என தெரிவித்த நீதிபதிகள் அவற்றை கொள்ளையடிக்க அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். மணல் கொள்ளையர்களுடன் இணைந்து அதிகாரிகள் செயல்பட்டால் இதனை தடுக்கவே முடியாது என கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். இதனையடுத்து மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கனிமவள ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர்.